அல்சீமர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி இருக்குது, மறதி வியாதி. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு வரும். ஆனால் அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது மெமரி, அவங்க திங்கிங் ப்ராசஸ் எல்லாம் அப்நார்மலாக ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே பிரெயின்ல கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் வருது. அது என்னன்னா பிரெயின்ல ஒரு 2 ப்ரோட்டீன்ஸ் எக்ஸஸா அக்குமுலேட் ஆகுது. அந்த ப்ரோட்டீன்ஸ் பேர் ஒன்று அமைலாய்ட் பீட்டா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டவ் புரோட்டீன் இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக இதில் 2 ப்ரொடக்ஷன் ஆகுது, கிளியரன்ஸும் ஆகுது. சரிங்களா? ஸோ ப்ரொடக்ஷனில் ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி வரலாம், இல்லைனா கிளியரன்ஸில் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி வரலாம். ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நீங்கள் இப்போவே ஒரு 60 வயசுக்கு 40 வயசுல இருந்தே ஒரு ஆக்டிவிட்டியை ப்ராப்பரா பண்ணோம்னா இந்த அல்சீமர்ஸ்க்கு ரிஸ்கை ஒரு பெரிதளவு நமக்கு குறைக்கலாம். அது என்னன்னா இந்த புரோட்டீன்ஸ் நம்ம பிரெயின்ல இருந்து கிளியர் பண்ணதுல அது ஜி லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ நார்மலா பாடி ஃபுல்லா இருக்கிறது லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், ஆனா பிரெயின்ல இருக்கிறது கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம், ஒரு ஜி அடிஷனலா வரும். ஸோ இந்த கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் மூலமா தான் இந்த 2 புரோட்டீனும் யூஸ்வலா பிரெயின்ல இருந்து ரிமூவ் ஆகி போயிட்டே இருக்குது. ஆனா இந்த கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் எப்போ ரொம்ப ஆக்டிவா இருக்கும்னா ஸ்லீப்ல ஸ்லோ வேவ் ஸ்லீப் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, N3 ஸ்லோ வேவ் ஸ்லீப், அந்த டைம் மட்டும்தான் ஆக்டிவா இருக்கும். ஸோ ஸ்லீப் பத்தி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸ்லீப் யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் ட்ரம், ரெம் அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த நான் ட்ரம்ல N1, N2, N3 அப்படி வரும். இந்த N3 இருக்குல்ல, இந்த N3ல மட்டும்தான் இந்த கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ரொம்ப ஆக்டிவா இருந்து இந்த அமைலாய்ட் பிளஸ் இந்த டவ் புரோட்டீனை ரிமூவ் பண்ணுது. ஆனா நமக்கு ஒழுங்கான தூக்கம் இல்லைன்னா இந்த கிளியரன்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால இந்த அமைலாய்ட் அண்ட் டவ் புரோட்டீன் பிரெயின்ல எக்ஸஸா அக்குமுலேட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த காமனஸ்ட் ரீசன்ஸ் ஃபார் அக்குமுலேஷன் ஆஃப் அமைலாய்ட் அண்ட் டவ் புரோட்டீன் இன் த பிரெயின். இந்த இது அக்குமுலேஷன் ஆறனால 10 to 20 இயர்ஸ் டவுன் த லைன் நமக்கு அல்சீமர்ஸ்காண்டி வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த அல்சீமர்ஸ்க்கு பல காரணங்களும் இருக்கலாம். அதுல இந்த புவர் ஸ்லீப்பும் ஒரு காரணம். ஸோ நம்ம இப்பவுமே 40 வயசுல இருந்தே நல்லா தூங்கினோம்னா இந்த மாதிரி உள்ள ரிஸ்கை நம்ம பெரிதளவு குறைக்கலாம்.